மக்களே நேற்று நிஃப்டி செம்ம ரேலிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து வாலட்டிலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு 220 பாயிண்ட் கீழே வந்துச்சு. திரும்பி 370 பாயிண்ட் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அகெயின் 120 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிச்சு, விச் இஸ் வாலட்டிலிட்டி அதிகம். அதே மாதிரி நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல் ஆஃப் ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஹையராக ட்ரேட் ஆகின்னு இருக்குது. காரணம் என்னென்னா, பாகிஸ்தானோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பீஸுக்காக பேசுகிறாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, பாகிஸ்தானில் அதிகமான ஆளுங்க யாருன்னா ஷியா முஸ்லீம்ஸ். அதே மாதிரி இஸ்ரேலையும் ஷியா முஸ்லீம்ஸ் அதிகம். அதனால் இது கொஞ்சம் ட்ரஸ்ட்டு உருவாக்கும். அதனால் வந்து கிட்டத்தட்ட வார் வந்து பீஸ் ட்ரீட்டிக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மார்க்கெட் வந்து அப்பாகுது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து செம்ம ரேலியில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து $88 பர் பேரலாக குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. பட் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இன்னுமே ஒரு லோயர் சர்க்கியூட் ஹிட் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெட்டிங் பண்ணின்னு இருக்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹாய், நான் தான் அவங்க சாங் விஜய். பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், குளோபல் இண்டெக்ஸில் வந்து அரௌண்டு 23 வந்து பாசிட்டிவ் தான். ஏஷியன், அதாவது வெஸ்டர்ன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட்லாமுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. வெஸ்டர்ன் மார்க்கெட் அவங்க மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி வந்து 22,900 க்ளோஸ் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் போகும். 23,100 இல்லைனா 23,200, அது 300க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் புல்லிஷ் மோடுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஸ்லைட்டாக டவுனாக தான் இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து அப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால் பயம் இல்லை. யூரோப்பியன் மார்க்கெட்டுமே பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $88 பர் இதுவாக ட்ரேட் ஆகின்னு இருக்குது, விச் இஸ் 100லேருந்து $80, 20% கிராஷ் ஆகிருக்குது வித்தின் 2 டேஸில். இது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு $60 வந்து ட்ரேட் ஆச்சுன்னா தான் வந்து விச் இஸ் அன் பெஸ்ட்டு ஃபார் அவர் எக்கனாமி. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், $24 போயிடுச்சுங்க டாலரு. 22ல் இருந்துச்சுங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், கோவிட் ஸ்டார்ட்டில் இருந்து 30% ரேலி ஆகிருக்குதுங்க. நம்ம நிஃப்டி 50 கூட 30% ரேலி ஆகலைங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட 30% வந்து ஐஎன்ஆர் வந்து ஃபால் ஆகிருக்குதுன்றது வந்து கொஞ்சம் நெகட்டிவான இம்பேக்ட் தான். ஸோ $24 கிட்ட ட்ரேட் ஆச்சு நேற்றுலாம். இப்போ தான் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸுமே கிட்டத்தட்ட பயங்கரமாக க்ராஷ் ஆகிடுச்சு. 7% இந்தியா விக்ஸ் க்ராஷ் ஆகிடுச்சு. க்ரூட் ஆயில் வந்து $88 தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ வார்ஃபியர் இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சு. நேற்று மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட யூடர்ன் போட்டுடுச்சு. அது ஒரு இதுவே. அதுக்கப்புறமா ஏஐ ரிலேட்டட் நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக ஒரு ஏஐ டெவலப் பண்ணுறாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து அதிக டிஃபெக்ட் நடக்காமல் இருக்கிற அளவுக்கு ஏஐ ரீட் பண்ணி அந்த டிஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ மாடல் உருவாக்கிங்கிறாங்க. ஸோ ஏஐ இட்ஸ் நாட் அ பபுள், இட்ஸ் சம்திங்குன்றதுனால ஒரு ஐடி செக்டாரில் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு வந்து பாசிட்டிவாகவும், சர்வீஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்குது. ஸோ இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம். ஓகே, பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட்லாம் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் போய் ஸ்டாக் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 150 பாயிண்ட் கேப் அப்பாக இண்டிகேட் பண்ணுது. எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் 8,000 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 5,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த மந்தில் மட்டும் எஃப்ஐஎஸ் 1 lakh crores செல் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் ஆஃப்டர் அக்டோபர் 2024க்கு அப்புறம் இந்த மந்த்து 1 lakh crore வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெருமிதம் கொள்கிறது இந்தியான்ற மாதிரி. ஸோ இந்த செல்லிங் வந்து கம்மி பண்ணாதாங்க
மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகும், இல்லைனா வந்து கஷ்டந்தாங்க. இன்னுமே 3 ட்ரேடிங் செஷன் இருக்குது. 3 ட்ரேடிங் செஷன் இருக்கும் பட்சத்திலேயே 1,00,000 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்கன்னா விச் இஸ் நெகட்டிவ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது லோட் ஆகின்னு இருக்குது, லோட் ஆகி முடியட்டும். டிஐஎஸ் மந்த்லி கேலண்டரில் பார்த்தீங்கன்னா என்னங்க செப்டம்பரோட நிற்குது 25 டேட் சம்திங் ஃபிஷி. ஸோ ஐ ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஃபிப்பில் தான் நிற்குது, சம்திங் கிளிச் போல். சரி, எனியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லைங்க 50 சம்திங் ஒரு மாதம் தான் நான் பிடிச்சி கடைசியில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டானுங்க போல். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.